tamilcinemanew.in. கர்நாடகா மாநிலம் ஹூப்புல்பள்ளி டவுன் பழைய ஹூப்புல் போலீஸ் நிலையம் எல்லைக்கு உட்பட்ட சரஸ்வதி நகரை சேர்ந்தவர் அன்பான். வயது 23. இவர் அப்பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் ஊழியராக வேலை பார்த்தார். அப்போது அங்கு வேலை பார்த்து வந்த 17 வயது மைனர் பெண்ணுடன் பழக்கம் ஏற்பட்டது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மாறியது. அன்பாவும் மைனர் பொண்ணும் தீவிரமாக காதலித்து வந்தனர். இந்த நிலையில் சம்பவத்தின் அன்று அன்பான் அந்த மைனர் பெண்ணை தனது வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளான். அங்கு சென்றதும் அன்பான் அந்த மைனர் பெண்ணுடன் உல்லாசம் அனுபவித்து உள்ளான். அப்போது அன்பா வீட்டுக்கு வந்த அவரது நண்பர்கள் அமித், வினோத், சுனில் ஆகிய 3 பேரும் அந்த மைனர் பெண்ணுடன் உல்லாசம் அனுபவிக்க வேண்டும் என ஆசை இருப்பதாக அன்பாவிடம் கூறினர். இதுக்கு அன்பாவும் சம்மதித்து உள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த மைனர் பெண் அங்கிருந்து தப்பி செல்ல முயன்றார். ஆனால் அன்பா மற்றும் அவரது 4 நண்பர்களும் கத்தியை காட்டி மிரட்டி மைனர் பெண்ணை மிரட்டி உள்ளனர். மேலும் அன்பா, அமித், வினோத், சுனில் ஆகிய 4 பேரும் அந்த மைனர் பெண்ணை மாறி மாறி கற்பழித்ததாக தெரிகிறது. மேலும் இதை குறித்து வெளியே யாரிடமாவது சொன்னால் கொலை செய்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளனர். இதனால் பயந்து போன அந்த மைனர் பெண் இதை குறித்து யாரிடமும் சொல்லாமல் இருந்துள்ளார். இதனால் அந்த பெண் கர்ப்பமடைந்தார். இதை கேட்ட அதிர்ச்சி அடைந்த அந்த மைனர் பெண்ணின் பெற்றோர்கள் அவரிடம் விசாரித்தனர். அப்போது அந்த மைனர் பெண் தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி தனது பெற்றோரிடம் கூறி கதறி அழுதார். இதைத் தொடர்ந்து பெண்ணின் பெற்றோர்கள் போலீசில் புகார் கொடுத்தனர். புகார் கொடுக்கப்பட்டதை அறிந்த அவர்கள் 4 பேரும் தலைமறைவானார்கள். இச்சம்பவம் கடந்த ஆண்டு 2016 டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி நடந்தது. தலைமறைவான 4 பேரையும் போலீசார் தேடி வந்தனர். இதற்கிடையே அந்த மைனர் பெண்ணுக்கு குழந்தையும் பிறந்தது. ஆனால் தலைமறைவான 4 பேரும் போலீசாரிடம் சிக்காமல் இருந்து வந்தனர். இந்த நிலையில் அன்பா, சுனில், அமித், வினோத் ஆகிய 4 பேரும் பழைய உப்பளி பஸ் நிலையம் பகுதியில் நின்று கொண்டிருந்ததாக போலீசுக்கு ரகசியமாக தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு போலீசார் விரைந்து சென்றனர். போலீஸ் வருவதை பார்த்த 4 பேரும் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றனர். ஆனாலும் போலீஸ் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து கைது செய்தனர். கைதான 4 பேரிடமும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.